அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல மகி அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களோட பசங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெளிநாட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு சொந்தமா கொஞ்சம் நிலங்கள் இருந்துச்சு. அந்த பாட்டி அந்த நிலத்துல பலவிதமான காய்கறிகளையும் பல மரங்களையும் வளர்த்துக்கிட்டு வந்தது. தன்னுடைய தோட்டத்துல வேலை செய்யறதுக்காக அந்த பாட்டி சோனா அப்படிங்கிற ஒரு குருவியும் ராணி அப்படிங்கிற ஒரு காகத்தையும் வேலைக்கு வச்சிருந்தது. ரெண்டு பேருமே தன்னுடைய வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறது, களை எடுக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் சரியா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பாட்டி அவங்களுக்காக உணவு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. மூணு பேரும் ஒன்னா உக்காந்து அவங்க இரவு சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மகி வீட்டிலேயே அந்த குருவியும் காகமும் தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் காலையில தோட்டத்துல ராணியும் சோனாவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. ராணி, இந்த பாட்டி மட்டும் நமக்கு வேலை கொடுக்காம இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்னே தெரியல. வேலை கொடுத்தது மட்டும் இல்லாம நமக்கு தங்கறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் உணவும் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இந்நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம்னு தெரியல. ஆமா சோனா, நீ சொல்றது சரிதான். இந்த காலத்துல யாரு நம்மளுக்கு வேலையும் கொடுத்து தங்கறதுக்கு இடமும் கொடுத்து சாப்பிட உணவும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சரியா அந்த இடத்துக்கு மகி பாட்டி வந்தாங்க. என்ன சோனா, ராணி ரெண்டு பேரும் என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க? அப்படி என்ன பேசிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அந்த பாட்டி சோனாவையும் ராணியும் பார்த்து கேட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, இந்த காலத்துல வேலை கொடுக்கறதே பெரிய விஷயம். ஆனா நீங்க எங்களுக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லாத சாப்பிடறதுக்கு சாப்பாடு, தங்கறதுக்கு இடமும் கொடுத்துருக்கீங்கல்ல, அதுதான் நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சோனா மகிய பார்த்து சொல்லுச்சு. அட, இதுல என்ன இருக்கு? நானும் இங்க தனியா தானே இருக்கேன். நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்துக்கணும் அப்படின்னு அந்த மகி பாட்டி சொன்னாங்க. மகியும் தோட்டத்துக்கு அப்பப்ப வந்துட்டு அங்க வேலை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க. அப்படியே அன்னைக்கு நாள் போச்சு. எப்பவும் போலவே அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. இப்படியே சில நாட்கள் போனுச்சு. மகி பாட்டிக்கு வயசானதுனால கால்வலி காரணமாகவும் அந்த பாட்டியால தோட்டத்துக்கு போயிட்டு வர முடியல. அதனால அவங்க இப்ப வீட்டிலேயே இருக்க ஆரம்பிச்சாங்க. தோட்டத்துக்கு போறதையே விட்டுட்டாங்க. அந்த பாட்டி தோட்டத்துக்கு வராதனால அந்த ராணி காகத்தோடைய சோம்பேறித்தனமும் ஏமாத்துற குணமும் வெளியே வர ஆரம்பிச்சது. தினமும் தோட்டத்துக்கு காலையிலேயே வந்துட்டு தோட்டத்துல வேலை செய்யாம அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டு நைட் ஆனது வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தது. ஆனா சோனா மட்டும் தன்னுடைய வேலைகளை சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தது. பில்லு பிடுங்கிறதும் செடிக்கு தண்ணி ஊத்துறதுமா தன் வேலையை கரெக்டா பார்த்துக்கிட்டு இருந்தது. ராணி பண்றதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சோனா ராணி கிட்ட போய் இந்த மாதிரி கேட்டது. ராணி, ராணி இப்படி பண்ணிட்டு இருக்க? அந்த பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு தோட்டத்து பக்கம் வராம இருக்காங்க. அதுக்காக நீ இவங்கள இப்படி ஏமாத்தலாமா? அவங்க நமக்காக தங்கறதுக்கு இடமும் சாப்பிடறதுக்கு உணவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி அவங்களை ஏமாத்துறதுக்கு மனசு வந்தது? அதுக்கு ராணிக்காக கோபமா, இங்க பாரு சோனா, என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இரு. எனக்கு எந்த அறிவுரையும் நீ சொல்ல தேவையில்ல. இத நீ அந்த பாட்டி கிட்ட சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது அப்படின்னு ராணி கோபமா சொல்லவும் வேற வழி இல்லாம சோனா அங்கிருந்து போயிடுச்சு. ராணி அங்க மரத்த நிழல்லே படுத்துக்கிட்டு சோனாவை திட்டிக்கிட்டே இருந்தது. சோனா நிலத்துல இருக்கிற எல்லா வேலையும் தனியாவே செஞ்சு முடிச்சுட்டு அங்கேயே கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு சுத்தமா வீட்டுக்கு போகும். ஆனா அந்த ராணி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த மரத்தடியில படுத்து தூங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது மட்டும் வயல்ல இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து மூஞ்சில பூசிக்கிட்டு நிலத்துல வேலை செஞ்ச மாதிரி வீட்டுக்கு வரும். எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பாட்டிக்கு சோனா மேல சந்தேகம் வந்தது. சோனா சுத்தமா வர்றதுனால சோனா வயல்ல எந்த வேலையும் செய்யறதில்ல அப்படின்னு அந்த மகி நினைச்சுக்கிட்டாங்க.
ராணிக்காக மேலெல்லாம் மணல் ஒட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுனால அதுதான் நிலத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்த மகி பாட்டி நினைச்சாங்க. அதனால அந்த பாட்டி சோனா மேல ரொம்ப கோபமா இருந்தாங்க. சோனா வீட்டுக்கு வந்தது கோபத்துல இருந்த அந்த பாட்டி சோனாவை நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இனிமே நீ இங்க இருக்காத அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. சோனா எவ்வளவோ சொல்ல முயற்சி செஞ்சாலும் அந்த பாட்டி அதை காது கொடுத்து கேட்க கூட இல்லை. சோனாவும் வருத்தப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து போயிடுச்சு. சோனா வீட்டை விட்டு போன கொஞ்ச நாளிலேயே வீட்டுக்கு கொண்டுட்டு வர காய்கறி மற்றும் பழங்களோட அளவு கம்மியா இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த காய்கறிகள் பழங்கள் வந்துட்டு வாடி போய் ரொம்ப சுண்டி போயும் இருந்துச்சு. இதனால சந்தேகப்பட்ட அந்த பாட்டி தான் தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும்னு நினைச்சாங்க. அடுத்த நாள் அந்த பாட்டி தோட்டத்துக்கு மெதுவா பறந்து போனாங்க. அங்க போய் பார்த்தப்பதான் அந்த மகிக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சது. அந்த காகம் மரத்தடியில நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தது. அப்பதான் அந்த பாட்டி இந்த மாதிரி நினைச்சாங்க, தேவையில்லாம நாம அந்த சோனா குருவிய சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு அனுப்பி தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மகி அதே கோவத்தோட வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க. மகி பாட்டி அந்த காகத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தது. அப்பதான் ராணிக்காகம் அங்க வந்தது. பாட்டி, இன்னைக்கு நிலத்துல வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனால உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, சுடு தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க பாட்டி அப்படின்னு ராணி மகி கிட்ட கேட்டது. ராணி, அங்கதான் கிணத்துல தண்ணி இருக்கே, நீ அங்கேயே கை காலெல்லாம் நல்லா கழுவிக்கிட்டு வரலாம்ல, நீ ஏன் இப்படியே அங்க இருந்து மணலோடையே வீட்டுக்கு வர அப்படின்னு ராணிய பார்த்து மகி கேட்டாங்க. அதுக்கு ராணி இந்த மாதிரி சொல்லு, அந்த சோனாதான் எப்பவுமே கிணத்தடியில கை கால் மூஞ்செல்லாம் கழுவிக்கிட்டு வரும், நான் எப்பவுமே அங்க கழுவ மாட்டேன், வீட்டுக்கு வந்து சுடு தண்ணி தான் ஊத்திக்குவேன் அப்படின்னு காகம் சொல்லுச்சு. அப்பதான் அந்த மகிக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுது. சோனா தினமும் நிலத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது கை கால் கழுவிக்கிட்டு சுத்தமா வருது, நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டது. அந்த ராணி காகத்தையும் வீட்டை விட்டு அமைச்சிடுச்சு. நாம ஒருத்தரை சந்தேகப்படுறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்டவங்களுக்கும் டைம் கொடுக்கணும், அவங்க கிட்டயும் என்ன நடந்தது அப்படிங்கறது பேசி தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் தவறா ஒரு முடிவு எடுத்துட்டு எல்லாரும் கஷ்டப்படணும்.